வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். டபுள் சாக்லேட் கேக். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்காக செஞ்சு கொடுத்தது. ஸோ இந்த கேக் வந்து அவ்வளோ சாக்லேட் ரிச்சா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ஒரு சாக்லேட் லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறது உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 முட்டையை உள்ள உடைச்சு சேர்த்துக்க போறோம். இது வந்து கொஞ்சம் இந்த மிராங் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது எக் ஒயிட் அண்ட் யோக்கை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். செப்பரேட் பண்ணி அதை தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லிக்விடாக இருக்குல்ல, அது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ராதி ஆகும். அப்புறம் அப்படியே நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணுறப்போ அது வந்து நல்லா ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி ஒரு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் ஸ்டிஃப் பீக்ஸ் கொடுத்து நிற்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நமக்கு தேவை. ஸோ ஏன் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம ஒயிட் கூட நிறைய ஏரை இன்கார்பரேட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறப்போ அந்த கேக்கே வந்து நல்ல ஃப்ளஃபியான சாஃப்ட் அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் நம்மளோட இந்த எக் யோக்கை வந்து நான் சும்மா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உள்ளே சேர்த்திக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டையும் பீட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துறப்போ அது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் கலந்து விடணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப போட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ளேட் ஆயிரும். அதாவது அது பீக்ஸ் வந்து போய் திருப்பி அது லிக்விடாக மாறிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளார நான் ஒரு 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரை சீட் பண்ணி சலிச்சு சேர்த்திக்க போறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 65 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்த்திக்க போகிறதில்ல. கலந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கோகோ பவுடர் அண்ட் ஆயில் மிக்சர் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்மளோட எக் மிக்சரோட சேர்த்திக்க போகிறோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்டலாக கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சலிச்சு இது கூட சேர்த்திக்கலாம். இதையும் ஜஸ்ட் கம்பைன் பண்ணி மட்டும் எடுத்துருங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை 2 5 இன்ச் கேக் டின்ஸில் வந்து நான் பிரித்து சேர்த்திக்க போகிறேன். இதை கொண்டு போய் அவனில் 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். இது டபுள் சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால நான் 2 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து 50% மில்க் சாக்லேட்டும், இன்னொன்று வந்து 75% டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டபுள் பாயிலிங் செட்டப்பில் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் மைக்ரோவேவில் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் இன்டர்வல் கொடுத்து வெளியெடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மெல்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த மில்க் சாக்லேட். ஸோ இந்த மில்க் சாக்லேட் வந்து உள்ள லேயருக்கு நான் ஃபில் பண்ண போகிறேன். கேக்கோட லேயர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து க்ரீமை விப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த விப்பிங் க்ரீமோட அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மூஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக் லேயர்ஸ்க்கு நடுவில் ஃபில் பண்ணிடலாம். நம்ம கேக்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த மாதிரி. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நீங்கள் என்ன சாக்லேட் கேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பஞ்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற லேயரை வந்து நம்ம ஒரு செரேட்டட் நைஃப் வச்சு அதை எடுத்துக்க போகிறோம். அதை எடுக்கலினாலும் ஓகே. இப்போ அது கூட கொஞ்சம் சுகர் சிரப் வந்து நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த க்ரீம் அதை வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இது கூட சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் விப்பிங் க்ரீம் மட்டும் கொடுத்து பார்த்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணுங்கிறது இல்லை. நல்லா திக் லேயர் ஆஃப் அந்த சாக்லேட் மூஸே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த லேயர் வச்சுட்டு மீதி இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் சுற்றி கோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரெக்ரியேஷன் ரெசிபி தான். நான் கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுத்தப்போ நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்காக செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட அந்த ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கேட்டதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக திருப்பி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதை ஈவனாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம மேலே போர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது கூட நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் சேர்த்திக்கிறேன்.
அது நல்லா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மெல்ட் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் அதை நல்லா சலிச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது, ஏன்னா போர் பண்ண போகிறோம்ல, ஸோ அந்த ரீசனுக்காக. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஆற அது திக் ஆகும். இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டாம்னா இதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் மேலே இதை நான் போர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அப்புறம் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம லேயர்ஸ்குள்ளே ஃபில் பண்ண அந்த மூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் சாக்லேட் கலர் கிடைக்கும், ஸோ அந்த ரீசனுக்காக. அப்புறம் நார்மலாக இந்த ஓப்பன் ஸ்டார் நாசிலில் இந்த மாதிரி ப்ரெசன்ட் ரிலீஸ் டிசைன் கொடுத்துட்டு ஃபுல் கேக்கையும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது டாப்பர் வச்சோ இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சோ ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டபுள் சாக்லேட் ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.